ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம செலியன் இருக்காரு. இனியா வந்த உடனே ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி கேட்க, கடைசியில் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பொறுக்க முடியாத ஒரு கரடு மூஞ்சுவாயன் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் ஆயிடுச்சு, கெஸ்ட்டெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, அதனால் கேக் வெட்டுங்க சொல்கிறாங்க. இருடா, கேக்கா வெட்டுறது, கேட்க முடிச்சுட்டு போட்டோம், கடைசியில் பாரு நான் உன் மண்டையை வெட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இனியா வேறு லெவலில் விட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெட்டிட்டு அப்படியே அவங்க ஃபேமிலியாக ஹாப்பியாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கேக் சாப்பிட்டாங்க. வந்த விருந்தாலையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. உடனே நாங்களாம் கிளம்புறோன்னு சொல்ல, எலியில் ஒரு பக்கம் கிளம்பானோம், என் கூட இருனோன்னு சொல்ல, இல்லை லட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் கிளம்புறேன்னு சொன்னாலும் கோபியை மட்டும் இருக்க சொல்லிட்டாங்க. நம்ம இனியா கடைசியில் சரி இருன்னு சொன்னதுக்கப்புறமா நானும் கிளம்புறேன்டாங்கிறாங்க. டேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுக போயிட்டாங்க. கடைசியில் இல்லைடா கண்டிப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா டேடி நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி மாமா வெளியே போயிட்டு வரலான்னு வெளியே கூட்டு போய் நிற்க வச்சு சும்மா கண்ணா பின்னான்னு கிளின்னு கிழிச்சுட்டாங்க. இதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். இவர் நல்லவர்னு தெரியுமா? ஏதாவது விசாரிச்சிங்களா? விசாரிக்காமல் நீங்கள் எதுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி அடித்தாங்க. கேட்டாங்க. இதை கேட்டதை பார்க்கணுமே, நம்ம கோபியோட முகத்தில் அப்படியே ஷாலியை முக்கிய அடிச்சாப்புல சலுக்குன்னு அப்படியே திரும்புறாரு. நீ எத்தனை தடவை திரும்பினாலும் நீ திருந்த மாட்டடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் நீ ஏன் விசாரிக்காமல் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னு கேட்க, இவருங்க பாருங்க இவர் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறாங்க. காமிச்சோடனே ஷாக் ஆகிட்டாராமா. என் வாழ்க்கை போச்சு டாடின்னு அவங்க அழுவ. இப்போ என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்க, இங்கே வீட்டில் வந்து சம்மந்திக்கிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டால் முன்னதான் அந்த பழக்கம் இருந்தது, இப்போ இல்லைங்கிறாங்க. ஏன் அதை மூடி மறைச்சிங்கன்னு சொல்லி கேட்க, நீங்கள் இனியாவோட விஷயத்த சொல்லலை, அதுக்கு சரியாக போச்சுங்கிறாங்க. டே எவ்வளோ பெரிய விஷயத்தை எப்பரா சாதாரணமாக எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிட்டு இனியாவை கூட்டு கிளம்புறேங்கிறாரு. ஓகே.